ஏன் அடிக்கடி வாந்தி எடுக்கிறீங்க? ஏய் ஓ இங்க அடிச்சுனா பூமிக்குள்ள பந்து மாதிரி போயிருக்குள்ள. என்ன வாந்தி எடுக்க சொல்லிட்டு வாயில் விட்டுருண்டா. இது உள்ள போதாது. இது போதும்ல, அது போதும். சரி, 101 சிரம், 101 சிரம், 202 கைகள், 202 கைகள் படைத்து அரக்கர குலத்தில் இரக்கமில்லாத பிறந்தவனாகி என்னுடைய பேர் மகுடமர்த்தா. சிரமா? சரிங்க. இப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கிறீங்க, ஒரு பெரிய அரக்கனா இருக்கிறீங்க, 101 சிரம். அப்பேற்பட்ட அசுரனாகிய உங்களுக்கு தாய் தகப்பன் யார்? ஆஹா, கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன ஆயலாம் மலனா? அப்படிதான் கேட்டு பாரு. இல்ல அப்படியே கேட்டாயே ஒரு கேள்வின்னு சலிச்சுக்கிறீங்க. இப்படி 101 சிரம் எப்படி வந்தது? யாராலும் படைக்கப்பட்டு என்னுடைய பெற்றோர்கள் யார்? அவங்க பெற்றோர் யாரு? ஏய் பெற்றோர் என்னடா பெற்றவங்க யாருங்க? அடிதான் முது பறந்து போயிட. பெற்றவங்க யாருன்னு கேக்குற அப்பா அம்மா. நான் யாருடைய அம்சியால பிறந்தவன்? இல்ல ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவனா? மற்றது யாராவது அம்சியால பிறந்தவனா அப்படின்னு உனக்கு தெரியுமா? இல்ல வனவிலங்குக்கு பிறந்தீங்களா? ஏன் அப்படி கேக்குற? நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு கேக்குறேன். விகாரமா என்னோட முகத்தை பார்த்தா இருக்கிறது, ஒரு வித்தியாசமா இருக்குது. விகார கோலத்தோடு இருக்கிறீங்க. இந்த உலகத்திலே இப்பேரப்பட்டவனை யாராலையும் பார்த்திருக்க முடியாது. கண்டவர்கள் கதி கலங்க வேண்டும், பார்ப்பவர்கள் பயந்து ஓட வேண்டும். விகார தோற்றத்தோடு இருக்கிறீங்களா? உங்க தாய் தகப்பன் யார்? அப்படியா? வா சொல்கிறேன். எப்படி இல்லமா? பாருங்க, எங்க அம்மா பேரு ஜனவரி. ஓஹோ, எங்க அம்மா பேரு ஜனவரி. சரி, எங்க அப்பா பேரு பிப்ரவரி, என் பேரு டெம்பரவரி. ஏன் அப்படி வரி வரின்னு? நாங்க நோய் போட வரி கொடுக்க மாட்டோம் கோயிலுக்கு. இந்த பேர்லயே 3 வரி இருக்குதுல்ல? ஆமா, ஜனவரி, பிப்ரவரி, டெம்பரவரி. எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. சரி, உன்னுடைய குலம்? எங்க குலம் கதர குலம். அருமையான குலம். பிள்ளை எத்தனை? பையன் 1 புள்ள 1. பேரு?
பையன் பேரு ஒத்த குஞ்சான். சரி, புள்ள பேரு குஞ்சாய். உன் பொண்டாட்டி பேரு பொந்தாய். என்னடா ஒரு வித்தியாசம். அது மாதிரி உங்க அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, ஆமா, அவங்க பேர் என்னன்னு கேக்குறேன். மாதவா, 10 மாதங்கள் 300 நாள் 3000 தசை வினாடி தன்னுடைய அங்கத்திலே சுமந்து பெற்றார்களா என்னை? இல்லை. என்ன எப்படி? இதோ அன்றோர் நாளிலே மும்மூர்த்தி தேவரிலே ஒருவராகி யார் யார் இந்த உலகத்துக்கெல்லாம் படி அளந்து கொண்டு வருகிறாரே பரம்பொருள் சொல்லப்பட்ட சிவபெருமான். ஓ, பரமேஸ்வரன். அந்த சிவபெருமானுக்கு அன்றாட என்ன வேலை? என்ன வேலைங்க? உலக மக்கள் யாருமே பசி பட்னியாக யாருமே இருக்க கூடாது என்று தினந்தோறும் சென்று படி அளப்பது அவருடைய வேலை. சிவபெருமான். ஆமா. அப்படி இருக்க வருடம் ஒரு முறை மாதம் ஒரு முறை என் தாய் தந்தை இருவரும் சிவபெருமானுடைய அம்சையிலே சிவபெருமான் தாய்க்கு தாய் அவரே, தந்தைக்கு தந்தை எப்படி இருக்க முடியும்? அது எப்படி? இதோ நீ ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் முடிந்து 11 மாதங்கள் ஆனோன்னு உன்னை பெற்றெடுத்தால் உன் தாயார். ஆனால் சிவனுக்கு ஒரு ஆணுக்கு எப்படி நான் பிறக்க முடியும்? எப்படி? அன்று ஒரு தினத்திலே என் தாயாராகிய பெற்றால்தான் பிள்ளையா? இல்ல, பெறாவிட்டாலும் பிள்ளைதான். யாரு? யார்? சிவனுடைய மனைவியாக ஆதிசக்தி பார்வதா. ஒரு நாள் அந்த கைலிகளிலே என் தாய் தந்தை இருவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. நீ பெரிதா நான் பெரிதா என்று. இப்படி ஒரு வருடம் ஒரு முறை இப்படி என் குடும்பத்தில் சண்டை வருவது வழக்கம். ஆமா. இப்படி சக்தியிலே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, இரண்டும் சேர்ந்ததுதான் உலகம். திருச்செங்கோலிய மலை மேல அர்த்தநாரீஸ்வரனா இருக்கிறார். ஆண் பாதி பெண் பாதியாக அந்த அர்த்தநாரீஸ்வரன் ஒன்னா சேர்ந்தபடிதானே அத்தனார் ஈஸ்வர் என்று பெயர் வந்தது. அதை போல நீ பெரிதா நான் பெரிதா என்று இருவருக்கு வாக்குவாதம். சரி, என் தந்தையார் சிவபெருமான் பெரியவன், நான் இல்லையே உலகம் இல்லை என்பது. என் தாயார் ஆதிசக்தி, இந்த சக்தி இல்லையே சிவன் இல்லை, இப்படி மாறி மாறி சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை என்று வாக்குவாதம் ஏற்பட்டுடனே, அதிகமாக ஏற்பட்டுடனே, அடே சிவனே, என் படைப்பாளனை பிறந்தவனே, அப்படி என் தாயாராகி ஆதிசக்தி அந்த சிவனை பார்த்து, அடியே சிவனே, என்னுடைய நீ படைப்பில் பிறந்தவன் தானே அப்படி சொன்ன உடனே அகோரமான கோபம் வந்துவிட்டது. கோபம் வந்தவுடனே என் தாயாருக்கு சாபத்தை குடித்து விட்டு, நீ அதாவது பூலோகத்திலே ஒன்று மலையாளத்தில் சென்று பொம்மக்காவாக, அதாவது ஒன்று மலையாளத்திலே செக்கமா தேவையாக நீ வாழ்ந்து வர வேண்டும் அப்படின்னு வரத்தை கொடுத்து விட்டு என்ன செய்தார்? அந்த கோபமான அதாவது அடக்க முடியவில்லை என் தந்தையாருக்கு. அப்பொழுதே அந்த கைலிங்கர் மலையிலே ருத்ரதாண்டம் ஆடினார். நம்மளுடைய மனைவியர் மேல பேர் சொல்லி சிவனேன்னு கூப்பிட்டாலே, ஆமா, அப்படி அந்த கோபத்துல ருத்ரதாண்டம் ஆடுறாரு. ஆமா, அப்படி ருத்ரதாண்டம் ஆட 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 உடம்புல இருக்கு வேர்வை தண்ணி ஆடுறது குபு குபு குபுன்னு பொங்கி வந்தது. சரி, அப்படி பொங்கி வரும் நேரத்திலே அந்த கோபத்திலே அந்த நெத்தி வேரி வலிச்சு இப்படி வீசி விட்டார். அப்படி இப்படி வீசிய உடனே அது 101 துளியாக மாறியது. அப்படி வீசினோடனே அது எங்கே? இப்ப நான் இருக்கேன்னு தீர்த்தகிரி மலையிலே அந்த மலை மீது வந்து 101 துளியாக விழுந்தது. நெத்தி வேர்வையானது. ஆமா, அப்படி 101 துளியாக விழுந்த உடனே அப்பொழுது இந்த 101 சிரத்தோடு நான் பிறந்த வெளியே வந்தேன். அதாவது சிவனுடைய அந்த நெத்தி வேர்வை 101 துளி, ஒரு துளிக்கு ஒரு சிரம். ஆமா, சிரத்தோடு பிறந்து 101, அதாவது 101 சிரம், உடல் ஒன்று, சிரம் 101, இப்படி 602 கைகளோடு இந்த மகனவர்த்தா சூரனானவன் நான் பிறந்த வழி வந்தேன். அப்ப பார்க்க போனா உங்களுடைய தாயும் அவர்தான், தந்தையும் அவர். ஆமா, சிவபெருமானுடைய பிள்ளை, சிவபெருமானுடைய அம்சையாலே பிறந்தவன் நான். தாயும் அவரே தந்தையும் அவரே. எந்த நாட்டிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாதபடிக்கு இந்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஆத்திரத்துல இருக்கிறீங்க. ஆமா, இப்படி அனாதையா இருந்தாலும் எனக்குன்ற துணை இப்படி என் காட்டிலே இந்த 101 சிரத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்ன அதிசயமா இருக்கிறது! இந்த தீர்த்தகிரி மலையிலே
யார் என்று தெரியவில்லை. நாராயணா நாராயணன் என்று யாரோ வருவது போல் தெரிகிறது. புதுசா யாரோ வர்ற மாதிரி தெரியுது. ஆமா, அதனாலே அந்த நாராயண சத்தம் எங்கிருந்து வருகிறது, யாரால் வருகிறது என்று சென்று பார்க்கணும். பார்த்த பிறகுதான் என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும். பிறகு சற்று ஓய்வு எடுங்க, யார் வர்றேன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ஓ அறிவியல் சபையர்களே, 101 சிரம் 202 கை படைத்த அதாவது மகளவர்த்த சூரனானவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அதே நேரத்தில் திருலோக சஞ்சாரியாக விளங்கி வரக்கூடிய தேவரிஷி நாரத முனிவர் சபை தர்பார் மற்ற விஷயம் அறியலாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எங்கத்தாளைக்கு பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் ஆத்தா கருமலை அத்தோட்டு பிள்ளைக்கு 2 மலை அத்தோட்டு பக்கத்துல 2 மலை ஈசா ஈசா ஓட்டர் கடை சீசா சீசா கர்த்தாவே கர்த்தாவே காலை பிடிச்சி தரதரன்னு இழுத்தாவே இழுத்தாவே மதுரை மீனாட்சி பக்கத்து புள்ளத்தாச்சி சிவ சிவா சிவ சிவா சவுசவா சவுசவா
கங்காதரா கங்காதரா சிசியா சாமி உருவே நாளந்தாளே விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமாக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடச்சிடாம பார்க்கிறவன் கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நாங்க 2 பேரும் குஞ்சல எங்கேயும் போய் குஞ்சல டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி கை டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி கையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமாக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னாலே காலையில் எழுந்து கோலம் போட இலக்காதல சவுண்டு கேட்டு நானே எழுந்து நான் எழுந்து பார்க்க இல்ல கண்ணில பிறந்து நான் கொஞ்சம் குமரி கண்ணில பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணும் கண்ணும் முட்டி கீச்சு காதல் வந்து ஒட்டி கீச்சு டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா டே டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னால் முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லர் இல்ல கலசு வாங்கி தந்த பகவான் கடையில கப்பீசு வாங்கி தந்த கண்ணுல அழகெடுத்து காய்கிட்டு தங்கி தந்த தேவி தியேட்டர் இல்ல காதல் போட்ட படம் அருமை அவ என்ன தொட்டா ஏன் பழுவுரா நான் அவளை தொடல அவளை கொரோனா வந்துச்சு கண்ணும் கண்ணும் முட்டி கீச்சு காதல் வந்து ஒட்டி கீச்சு டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டையடா டாவு டாவு டாவுடா கோமாளி நீ மருந்து குடிச்சு சாவுடா என்ன குதி நீ முத சாவு ஏனா சண்டாலே பாவி ஓய் அதோடு ஊத்தாது என்னென்ன மருந்து குடி சாவு சொல்றேன் குட்டியாரு சொல்லி கொடுத்தாரு சொல்றா புள்ளதாசி போறத வக்கால வழி டேய் அண்ணா டேய் அண்ணா ஓ இப்படிதான் பொட்டியார் சொல்லி கொடுத்தாரு அப்படியா ஆமா அவனா வாயெல்லாம் பூட்டி சிசியா சாமி குருவே போனா போகட்டும் இருந்தாலும் சபைக்கு தாழ்ந்த வணக்கம் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையை சிறந்த அழகு திரு பொன்னாடு யார் என்றா பாத்தியார் அண்ணா அவர்கள் எனக்காக 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்கா இன்னும் பள்ளியன் அவரது சொத்துல இருந்து எனக்காக 20 ரூபாய் வரி வழங்கியிருக்கா பாப்பா பேரு அபிநேஷா அவர்கள் அவரது சொத்துல இருந்து எனக்காக 20 ரூபாய் வரி வழங்கியிருக்கா எந்த முகமானால் தங்க முகமா இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தை கொடுத்து பல்லாண்டு வாழ்கிற ராமோஜி நன்றி வணக்கம் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் அறிவில் சிறந்த அழகு திரு பொன்னாடு உள்ளூரிலே வாழ்ந்து புகழ் பெற்ற ஆண்களா பிறந்த அப்பன்மார்களோ பெண்களா பிறந்த அரும்பேர் தாய்மார்களோ பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களோ ஒருவனதாக அமைவதற்காக எதற்காக என்ன காரணம் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஆமா அதாவது நாடக தெருக்கூத்தை கண்டு ரசிக்க வேண்டும் ஆமா ஆமா இந்த ராஜ சபையிலே இந்த நடத்தக்கூடிய நாடகமானது எப்படி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்படி மகடவர்த்த சூரன் அரவான் சண்டை மகடவர்த்த சூரன் அரவான் சண்டை அரவான் சாபம் என்று சொல்லலாம் ஆமா இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன் என்னை பார்த்தா யாரு என்று தெரியுது யாரு நீங்க வித்தியாசமா இருக்கிறீங்க எப்படி தெரியுது யாரு பிரதமர் நரேந்திர மோடியா நரேந்திர மோடி அவர் இப்படியே பார்த்தா தெரியுதுன்னு அவர் வேணா டிவியில காட்டுறாங்க பேப்பர்ல போடுறாங்க அப்ப நான் யாருன்னு தெரியுது இப்பதானே வந்து நான் பாக்குறேன் சொன்னாதானே தெரியும் ஆமா சொல்றவா சொல்லுங்க
எப்படிங்க? சத்தியலோக வசன் சதுர்முக என்ற செல்வன். என்னோட பெயர் தான் நாரத மகாமுனி. நாரதா? நாரதா எங்களுக்கு இவ்வளவு நேரம் நாரல, நீங்க வந்து நாரதுக்கிறீங்க? நாரது இல்லப்பா, நாரத மகாமுனி, கலகப்பிரியன். ஓ, உங்க பேரு கழுதபியன்? கலகப்பிரியன். கலகப்பிரியன் நாரத சிகாமணி. அப்படியா? ஆமா. சரிங்க, கலகப்பிரியன் சொல்றீங்க. ஆமா. நாரத சிகாமணிங்கிறீங்க. ஆமா. உங்க தாய் தகப்பையா? வா சொல்றேன்.
10 மாதங்கள் 300 நாள் 3000 தசைவ அசைவ நாடி. நாடிகள் அங்கத்திலே தோல் நடுங்க தொடை நடுங்க சுமந்த பெற்ற தாயாரோ தந்தையாரோ அம்மா பேரு அம்மா பேரு கலைவாணி சரஸ்வதி. அம்மா